மனசுக்கும் நம்ம கண் பார்வைக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய தொடர். கணவன் மனைவி மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி ஒத்து இருக்கிறாங்களோ அது மாதிரி கண்ணும் மனசும் ஒத்து இருக்குது. அதனால் கண் பார்க்குற விஷயத்தெல்லாம் முதல்ல மனசுக்கிட்ட சொல்லிடும். அதனால் மனசுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு. மற்றதெல்லாம் கூட காது மூக்கு வாய் எல்லாம் கூட தூர உறவு தான். ஆனால் கண் மனைவி மாதிரி மனசுக்கு. ஐயா, நம்மளுடைய மனம் கண் பார்த்த மாதிரி தான் மனசு நமக்கு செயல்படுது. அதோடைய பார்வையை நோக்கி தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கப்ப கண்ணை மூடி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது ஐயா. முடியாது. கண் இருந்து மனசு ஒருநிலைப்படுத்தணும். கண்ணை திறந்தே ஒரு நிலைப்படுத்தணும். ஏன்னா கண்ணை நீ எப்பவுமே மூடிக்கின்னு வாழ முடியுமா? முடியாது. அப்போ திறந்து தான் ஆகணும். திறக்கும்போது திருப்பி வந்துடும்ல, அதை திறந்து அடைக்கணும். கண்ணை திறந்தே. ஆமாம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சொல்லுங்க, ஆன்மீகத்தில் வரணும்னா இளமையில் வரணும். ஏன்னா அது கெட்டு போகிற வயசு, மோகமான வயசு. அந்த வயசில் இங்கே அடங்கும் போது நீ உண்மையான ஞானி ஆயிடுவீங்க. ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றுமே இல்லாத போது இங்கே வரும்போது உருப்பட முடியல, உன்னால் கரையேற முடியல அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி கண்ணை திறந்து உலகத்தில் எதுவும். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், வாயிலிருந்து ஊமையாயிரு, கண் இருந்து குருடனாயிரு, காது இருந்து செவடனாயிரு. அப்போ இது எதுவுமே உனக்குள்ளே போகாத அளவுக்கு நீ முன்ன உருவாக்கிக்கணும். ஆக்கும்போது உனக்கு பாதிப்பு வராது. சொல்லு. 40-45 வயசுக்கு மேலே வந்தாலும் அது நானே ஆகிறது. கிடைச்ச வரைக்கும் லாபம். கிடைச்சது வரைக்கும் 16 வயசு பையன் ஓடுறதுக்கும் 45 வயசு பையன் ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமாம், அது மாதிரி தான். ஆனால் ஓடி தான் ஆகணும் நம்ம. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓடணும். அவன் ஓடி போய் ஜெயிச்சிடுவான். அவன் முன்னாடி போனால் நம்ம பின்னாடி போகலாம். அவ்வளோதான். அதனால அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இதை அடையணும் அதை அடையணும்னு முடிவு பண்ணிடலாம், எல்லாம் கெட்டு போயிடும். இறைவா நான் உன்னை தேடினுக்கிறேன், எப்போ நீ வழி கொடுக்குறிய கொடு அப்படின்ற முடிவோடு செய்யும். ஒரே வரையும் இங்கே வரத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கோவிலில் அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன். சரி. நிறைய கோவிலுக்கு போய் திருவண்ணாமலைக்கு போவேன், திருப்பதிக்கு போவேன், பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போவேன். மதுரை மாலை போட்டிருக்கும் போதே தெரியுதா? எல்லா கோவிலுக்கும் போவேன். மாலை போட்டிருக்கும் போதே தெரியுது. எல்லா கோவிலுக்கும் சுற்றிட்டு தான் இங்கே வந்துக்கிறேன். ஐயா, நிறைய கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கி உங்களுடைய அந்த இது படிக்க சொல்ல இப்போ விருப்பம் இருக்காது. அந்த அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறதுக்கே வழி அது ஏன் காரணம்? அது வரைக்கும் கடவுள் எங்கன்னு தெரியாத ஊர்லாம் தேடிங்க. அந்த இப்போ இங்கே வந்த பிறகு கடவுள் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம என்னத்துக்கு ஊர் சுற்றணுன்றது முடிவுக்கு வந்துட்டு இருக்கோம். இதை தான் சொன்னார், ஒரு தரித்த நாடியில் ஒழுகுகின்ற வாய்வினை கருத்தினால் எரித்தே கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் வளராவார் மேனியும் சிவந்தடும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையினர். கடவுள் என்ற பொருளை ஊரெல்லாம் போய் சுற்றி எங்கன்னா கிடைக்க மாட்டாது. உனக்குள்ள ஆட்டை தோல் மேலே போட்டு ஆடுக்கானுன்ற கதையா கடவுளை உனக்குள்ள போயிட்டு ஊர்லாம் போய் தெரிகிறிய குருடனாடா நீன்னு கேட்குறாரு. அப்போ இது எப்போ நமக்குள்ள இருக்குது அப்படின்றது உடலை மறந்து உயிரை நினைக்கும் போது உண்மை விளங்குது. உண்மை விளங்கும் போது எந்த கோயில் குழம்பும் போகாத உன்னையே தேடி இருக்கிற. இதுதான் உங்க விஷயம். இப்போ எந்த சிவன் கோயிலுக்கு போவோம், அந்த வழிபாடும் கிடையாது. அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுவோம். அம்மன் ஒண்ணு இல்லை, சிவன் ஒண்ணு இல்லை, பெருமாள்னு ஒண்ணு இல்லை. உலகத்துல ஒரு கடவுள் தான். நீ ஏன் அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டீங்கிற. சரி சரி ஐயா, இதுதான் இந்த டவுட். கோவிலுக்கு போயிட்டு எந்த வேலையும் பார்க்க முடியல. அதையும் இப்போ இன்னொருத்தர் பார்த்துக்க சொல்லிட்டு தம்பி ஒருத்தனை பார்க்க சொல்லிட்டு தேடு. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன்னையே தெரியாத கடவுளை யாருன்னு 5 அடி 5.5 அடி ஆளுக்குள்ள இருக்கிற இறைவன் உன்னை தேட முடியலையே. இந்த உலகத்தை பற்ற இறைவனை எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு தெரியும் உனக்கு. இந்த மாற்றத்துக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். இந்த பாடத்தால தான் மாறும், வேற எதாலையும் மாற்ற முடியாது, மாறவும் மாறாது. இந்த பாடத்தினுடைய வலிமையை துக்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன், சந்தோஷம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன். இந்த பாடம் இல்லைன்னா துக்கம் வந்த படுக்கையில் ஆயிடுவேன், சந்தோஷத்தை தெருவில் கூட்டாடுவேன்.
உண்மைதான். புரியுதா? உண்மைதான். அதனால இந்த பாடம் செய்தீங்கன்னா அமைதி கிடைக்கும். சந்தோஷம் துக்கம் ரெண்டும் எழுந்துடுவீங்க. அதனால அமைதியை தேடி வாழுங்க. அதை தான் எங்கள் காலம் ஃபுல்லாக சொல்லிங்கிறேன் இந்த உள்ள வயசு வரைக்கும். ஆனால் எனக்கு கோவில் போய் 10 வருஷத்துக்கு மேலே கோயிலில் உட்காந்துடுறது எப்போ பார்த்தாலும் எனக்கு அதாங்க ஐயா வேலை. கோயிலுக்கு எப்போ பார்த்தாலும் நான் கோயிலே தான் உட்காந்துட்ருப்பேன், ஈஸ்வரன் கோயிலே அது. ஆனால் நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க கடைசி காலத்தில் வந்து பிள்ளைங்க உதவ மாட்டாங்கன்ட்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலுமே இப்பயும் உதவலை, பிள்ளைங்களும் உதவலை, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி அனாதி மாதிரி தான் நான். இப்போ தான் எனக்கு இப்போ ஒரு வாரமாக தான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த ஜெயக்குமார் இந்த இவங்கெல்லாம் அந்த வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் பேசினாங்க. எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க ஐயா. இப்போ தான் அந்த நாணயோதையும் என் மனசில் வந்துச்சு. இப்போ உங்கள் மாமியார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் செய்கிற செயலெல்லாம் அவங்க கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கைன்றதை அனுபவித்து தாண்டி வந்தவங்க. அப்போ அவங்க சொல்லும் போது உங்களுக்கு எது சொன்னாலும் அது கேட்ட அந்த கேள்வி சும்மா இருக்க மாட்டேங்குது. நம்ம எங்கே போனாலும் திட்டுது, எங்கே வந்தாலும் திட்டுது, யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடாதுன்னுது அப்படின்றது. ஆனால் அந்த மாமியார் யாருடைய நன்மைக்கு சொன்னான்றதை யோசிக்க மாட்டாங்க யாருமே. நம்மளை திட்டின்னுக்கிற அந்த கேள்வி அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ மாமியாரானவனு உன் நிலைமை பார்த்தியா, அதே நிலைமை வந்துச்சு பார்த்தியா. இதுதான் வாழ்க்கை. அதனால தான் நான் சொல்றது, புள்ள பொண்ணு பெத்த அது உன் கடமை செய்யணுமே தவிர அது நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. துக்கம் ஆயிடுவீங்க நீங்க. உங்களுக்கு நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றுவான், நம்ம பொண்ணு நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைச்சிக்கின்னு உங்களுடைய உழைப்பெல்லாம் அதுங்களுக்கு போட்டீங்கன்னா கடைசியில் அது எல்லாத்தையும் பயன்படுத்தின்னு உங்களை அனாதையில் தான் வரும். அந்த நிலைமை தாங்க எல்லாருக்குமே. உனக்கு மட்டும் இல்லைம்மா, இது இயற்கையா மாறி போச்சு. அதனால தான் நான் சொல்றேன், பெத்த தாயையும் பெத்த தகப்பனையும் மறக்கிற பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போகும், சொர்க்கத்துக்கு போகாது. கடவுளை கூட கும்பிடுவானா. தாய் தகப்பனை எந்த பிள்ளைங்க கடவுளா நினைச்சுக்குதோ அதுங்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கும். எந்த தாய் தகப்பனை கொடுமைப்பட்டதோ அதுக்கு நரகம் காத்திருக்கும். 7 நரகம்ன்றார் அகஸ்தியர். அது கூட ஒரு நரகம் இல்லை. தாய் தகப்பனை பயிற்சுவேன், தாய் தகப்பனை கொடுமைப்பட்டன பிள்ளைங்களுக்கு ஒரு நரகம் கூட இல்லை, 7 நரகம் காத்திருக்குறான்றார். அதனால பிள்ளைங்க உணரணும், நம்ம இந்த பூமிக்கு வந்தது யாரால வந்தோம், எப்படி வந்தோம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்கிறோம். அது யாருக்கு காரணம்? கடவுள் காரணமா, தாய் தகப்பன் காரணமா சிந்திக்கணும். கடவுளை கும்பிடக்கூடாது நான் சொல்லவே மாட்டேன். கடவுள் இல்லைன்னா மனிதனே இல்லை. ஆனால் முதல்ல தாய் தகப்பன். அதனால தான் சொன்னான், மாதா பிதா குரு தெய்வம்னா. முதல்ல உனக்கு இந்த உலகத்தை காட்டின தாய் தகப்பன். தாய் தகப்பனை முதல்ல கடவுளா நீ வழிபட்டீங்கன்னா கடவுள்கிட்ட வழிபட முடியும். தாய் தகப்பனை வெறுத்து போட்டு நீ கடவுள்கிட்ட போய் ஒரு வழிபாடும் பண்ண முடியாது. பண்ணினாலும் அது பலன் தராது. அதனால அதுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன், யாரையுமே நம்பாதீங்க. உங்க உடலையே நீங்க நம்பாதீங்க, உங்க உயிரை நம்ம கத்துக்குங்க. அதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு துக்கம் இருக்காது. அடப்போடா இவன் இப்பதான் செய்வான், அடப்போடா இவன் இப்பதான் செய்வான். ஆனா அசாத்தியமான தைரியம் வந்துடும். அதனால இந்த பாதையை பின்பற்றி போங்க. இதனால ஒண்ணு நீங்க போய் கடவுள் அடையவானா, பெரிய ஞானி ஆவானா, மனிதனா தைரியமா வாழறதுக்கு வழி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோமா. அதான் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி இந்த உங்கள் மகன் பேசுனதை வீடியோ கேட்டேங்க ஐயா. நான் அது சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு உறவுகளும் விலகி போகிறது நல்லது தான். நம்ம வந்து எனக்கு இப்போ நான் சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். என்னை விட்டு விலகி போனதும் நான் இந்த பாடத்துக்கு வந்து ஏதோ உங்களுடைய அருளால் நான் ஒரு கடவுளை அடையணும்னு நான் ஆசைப்படுறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். கடவுளை அடையலையோ அப்புறம் முதல்ல உன்னை தேடு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அதை நீ உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கினீங்கன்னா கடவுளை அடைஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்க. அதுக்கு வழித்தோடு உபதேசம் வாங்குங்க. உபதேசத்தை கரெக்டாக மாதம் மாதம் வாங்க. ஏன் மாதம் வர சொல்றதால மாதம் உபதேசம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மாதம் மாதம் வரும்போது இந்த கிளாஸ் கேட்கும்போது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒவ்வொரு மெசேஜ் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த மெசேஜ் உங்களுக்கு பயன் தரும். 2 மாதம் ஒரு வாட்டி 3 மாதம் ஒரு வாட்டி உபதேசம் கொடுப்பாங்க. எல்லா உபதேசத்தையும் வாங்கி பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை மட்டும் நினச்சி வாழ்விக்க துக்கமே இருக்காது. நான் குருன்னு யாரை தேடியும் போனேங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களை சந்தோஷம். நீங்கள் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நடந்தது நல்ல வழிக்கு போகும். இப்போது கடவுளையோ நம்ம டெய்லி போய் பார்க்க முடியல. உதாரணத்துக்கு இப்போ உங்களையோ கூட நான் டெய்லி பார்க்க முடியல. ஆனால் வந்துட்டு வீட்டில் இருந்து நினச்சிட்டே இருக்கோம். அந்த நினைப்பால் உங்களை அந்த நினைப்புக்கு
உங்களுக்கு அது தெரியுமா ஐயா? இல்லை இறைவனை நினைக்கிறோன்னா இறைவனுக்கு அது தெரியுமா நம்ம நினச்சிட்டு இருக்கோன்னு? தெரியாதுப்பா. ஏன்னா உன் நினைப்பு தான் இறைவன், இறைவன் தான் உன் நினைப்பு. அப்புறம் தனியாக அதுக்கு எப்படி தெரியும் சொல்லு? இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சாமி அது எப்படி சாமி ஃபோன் ஒரு செகண்டு கூட அவ்வளோ உங்களை நினச்சி உடனே கால் பண்ணுறீங்க. இதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் திருமூலர், மனிதனுடைய மனசு எங்கே போதோ உண்மையான சீடனுக்கு அங்கே தெரிஞ்சிடும். உடனே குருவுக்கும் அந்த நினைப்பு வந்து. அதனால் சொல்கிறாரு, மனுஷனுடைய மனம் எங்கே நினைக்குதோ அங்கே அவனுடைய உயிர் போதுறா அப்படின்றது. மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமே அப்படின்னு. உன் மனசுக்குள்ளே நீயே இருந்து நீ ஏக்க நடத்தினா ஆனந்தமான வாழ்வுடா உனக்கு. ஆனால் உன் மனசை உலகமெல்லாம் செதறி விட்டீங்கன்னா உன் உயிரும் உலகமெல்லாம் போய் சுற்றின்னு வரணும். அதனால் உனக்கு வீணு தானே வாங்கமே தவிர உனக்கு நன்மை கிடையாது. அப்போது அந்த மாதிரியான நிலையை மனசை உங்களுக்குள்ள குருவே நினைக்க வேணாம், கடவுளே நினைக்க வேணாம், உங்களை நினைங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். கடவுளை நீ பார்த்தது உண்டா? எப்படி இருக்கிறாருன்னா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஏதோ அவன் ஒரு பிம்பம் வரைஞ்சி வச்சான். சிவபெருமானா ஒரு உடுக்க வச்சுக்கின்னு தலையில் பாம்பு கும்பெல்லாம் சுற்றிக்கின்னு பொண்டாட்டி ஒன்று தொழிலில் தூக்கி வச்சுக்கின்னு உடம்புல பாதி மறைச்சிக்கின்னு உடம்பெல்லாம் அண்ணாக்கவரெல்லாம் என் பாம்பை பிடிச்சி கட்டிக்கின்னு இருக்கிறாருன்னு ஒரு இது வரைஞ்சால் அது சிவம் இல்லை. ஒரு புளியை போட்டுட்டு புளி மேலே ஒரு பொம்பளை உட்கார வச்சு சிவப்பு கூட கட்டிட்டு வந்தால் அது காளி அம்பாள். இதை யார் பார்த்தா? நீ பார்க்காததை எப்படி நீ உண்மைன்னு தெரிஞ்சுக்கிற? உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அதனால் நீ முதல்ல நான் சொல்லின்னுக்குது இங்கே என்ன எல்லாருக்கும் என்ன சொல்லின்னுக்குறேன், கடவுளை தேடாது. நீ யாருன்னே தெரியாத கடவுள் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? நீ உனக்குள்ளே இருக்கிற நீயே யாருன்னு தெரியல. கையா காலா தலையா உடம்பா எது நீ? நான்ன்றி எது நான்? அந்த நானே உனக்கு தெரியலன்னா உலகத்தையே ஆண்டுங்கிற கடவுளை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்தந்த ஃபோட்டோக்கள் அந்தந்த சிலைகளை வச்சு இதான் கடவுள்னு நினச்சின்னுக்கிறியே. முதல்ல உன்னை தேடு, அப்புறம் கடவுளை தேடு. முதல்ல கடவுளை தேடினா உனக்கு கடவுளும் தெரியாது, உன்னையும் தெரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார். அதனால் என்னையே நினைக்காத, கடவுளையும் நினைக்காத, 24 மணி நேரம் உன்னையே நினை. உன் முகம் கண் மூணுன்னா தெரியுதான்னு பாரு, அப்போ கடவுள் தெரியும். ஆனால் வாழ்ந்தாலும் கூட அதில் மற்ற ஜீவராசிகளுக்கு இறைவன் ஒருத்தங்கிறான், படைச்சவன் ஒருத்தங்கிறான், படைக்கும் நம்மளை கொல்றவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும். இந்த மனிதனுக்கு இது தெரியறதால் தான் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு கூட்டு குடும்பமாக வாழ முடியுது. எந்த மிருகமாக கூட்டு குடும்பமாக தான் என் பேரன் பேத்தி வச்சுக்கினேன். அதனால தான் அதுக்கெல்லாம் ஜீவராசின்னு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு தான் உயிர் இருக்குது, நமக்கு தான் உயிர் இருக்குது. ஆனால் நம்மளை ஜீவன் சொல்லிக்கலாம். அந்த ஜீவன் சொல்கிறோம். நம்மளை விட பல மடங்கு உயர்ந்த யானையை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஒன்றுத்துக்குமே உதவாத எறும்பை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன் சொல்கிறோம். மனுஷன் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது, நமக்கு மனசு இருக்குது. உயிரும் இருக்குது, மனசும் இருக்குது. அதனால் நமக்கு மனுஷன்ற பேர் வந்தது. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு தான் நடக்கும், நிமிர்ந்து எதுவும் நடக்காது. மனுஷன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும். ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து மற்ற ஜீவராசி மாதிரி இவனும் குனிஞ்சுக்கிட்டே போனான், குரங்கு மாதிரி பந்தி மாதிரி. அதனால் ஏன் இது வச்சுக்கிறான்னா இறைவனுடைய ஏக்கமே நம்மக்கிட்ட இருந்து தான் வெளியே வருது. இது மனிதனால் அறிய முடியாமல் வாழறோம். அந்த ஜீவராசிகளுக்கு இறைவனுடைய சாயல் இருக்குது, இறைவன் இல்லை. மனிதன்கிட்ட இறைவனே இருக்கிறான். அந்த இறைவனே இருக்கிறதால இவன் எதுக்குமே தலைவணங்காம நிமிர்ந்து நிற்கிறான். அதெல்லாம் தலைவணங்கி நிற்கிது. ஆனால் இதை மனிதன் உணர்றதே கிடையாது. இவனுக்கு ஆசை, பணம், சொத்து, சுகம், சொந்தம், பந்தம், பாசம், அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறான். தொழிலுக்கு போனால் அங்கே அடிமையாயிடுறான், பணத்தாண்ட போனால் அங்கே அடிமையாயிடுறான், பாசம்னு பிள்ளைங்களாண்ட போனால் அடிமையாயிடுறான், மனைவின்னு போனால் அடிமையாயிடுறான், கணவன் போனால் அடிமையாயிடுறான். நீங்கள் சொல்ல இப்போதான் எல்லா சொந்த குடும்பத்திலேயே ஒட்டு விடாமல் இருக்கலாம் அப்படிங்க. யார் மேலே பாசம் அன்பு இது எதுவும் இல்லை, நம்ம கடமை என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அன்புன்னு ஒன்று சும்மா வாயில் இருக்கும், நிஜத்தில் இருக்காது. நீ கஷ்டப்பட்டீங்கன்னா
உன் அண்ணன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தால் உனக்கு சரி நம்ம தங்கச்சி கஷ்டப்படுது, நம்ம தங்கச்சியே நம்மள மாதிரி பணக்காரனாங்களாம் ஆக்க மாட்டான். நான் அன்பா இருக்கிற தங்கச்சி மேலேன்னு சொல்லுவான். இது அதே மாதிரி தம்பி கஷ்டப்படுறான்னா எந்த அக்கா தங்கச்சியும் கஷ்டம் அவனுடைய கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. இது மனிதன் தான் வாழணும், அவ்வளோதான். அதுக்காக பிறரை சார்ந்து உதவி கேட்பான், ஆனால் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். இது மனிதனுடைய இயல்பு. அதனால நம்மளை நம்பி வாழணும், மற்றவனை நம்பி வாழக்கூடாது. உன்னை நம்பு, கடவுளை நம்பு. மீதி உலகத்துல யாரு அண்ணன் தம்பி தங்கச்சி புள்ள பொண்ணு யாரையும் நம்பாரு. இதாம்மா நான் சொல்லிங்க. 2 வருஷமா உங்க ஸ்பீச் கேட்டுருக்காங்க. ரொம்ப காலையில இருந்து நைட்டு வரை உங்க ஸ்பீச் கேட்டது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளோ நான் இப்ப வந்துக்கிறேன். ஏன்னா பாசத்துக்கு நீ அடிமையாயினா டெய்லி மரணம் அடையுது. ஏங்கி 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 மரணம் அடையுது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் காமத்துக்கு அடிமையாயினா அது ஏக்கமாய் அது நோயாளியாவே மாத்திடும். ஆமா இல்லையா? ஆசைக்கு அடிமையானா எதெல்லாம் உனக்கு கிடைக்காதோ அது மேலெல்லாம் உன் மனசை செஞ்சு ஆசைப்பட்டு அழியுது. அதனால இந்த 3 விஷயம், ஆசை பாசம் காமம், இந்த 3 விஷயத்தை விட்டு விலகி வந்தீங்கன்னா நீங்க அமைதியோட வாழலாம், ஆண்டவனோட வாழலாம். ஆமா, இப்பதான் புரியுது. சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். ஆமை வரும் ஆள் கண்டு 5 அடக்கம் செய்தார் போல் உண்மை உரு கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம். ஆத்மா ஆமாம், சுதந்திரமாக போயிட்டே இருக்கோம். யாராவது வராங்க அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சால் தன்னோட 5 கருவிகளையும் அது உள்ளே வலிச்சிக்கினேன் நான் ஒரு ஓடுன்ற மாதிரி அதை காட்டிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் இது நம்ம கால் கையெல்லாம் வெளியே இருந்ததுன்னா அடுத்தவங்களால் நமக்கு ஒரு ஆபத்து வரும்னு தன்னை இழுத்து வச்சுக்கும். ஒரு 5 அறிவு ஜீவனுக்கு எப்படி இந்த உணர்வு தன்னை காப்பாற்றிக்கணும், மற்றவங்ககிட்டேருந்து எந்த தொந்தரவும் எனக்கு வரக்கூடாதுன்னு அது எப்படி ஒடுங்கிக்கோ, நாமளும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லா செயலும் செய்கிறோம். ஆனாலும் நமக்கு எப்போயுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு வேணும். யார் கூட சேரலாம், எதை பேசலாம், யார்கிட்டேருந்து விலகி நிற்கலாம், எதை நம்ம பேசவே கூடாது. ஏன்னா ஒரு சொல்லு நல்ல சொல்லாகவும் இருக்கும், எதை விதைச்சாலும் முளைக்குன்ற மாதிரி இந்த மனமானது சொல்லுக்கான இடம். மண்ணில் போட்டால் முளைக்கும், மனசில் எப்படி முளைக்கும் அப்படின்னா அது சொல்லாதான் முளைக்கும். நாம் எதெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் ஒரு ஆலமரம் மாதிரி நமக்கு முன்னாடி வளர்ந்து நிற்கும். இப்போ எப்படி பேசணும் அப்படின்னா 99% நல்லதாக தான் சொல்லணும். நான் கஷ்டத்தில் கூட இருக்கலாம், ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு திரும்ப 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 நான் அந்த நல்ல விஷயங்களே சொல்ல 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 நமக்கு சோதனைன்றது வராது. ஏன்னா எப்பயுமே மனம் எதையெல்லாம் நினைக்குதோ அதுவாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மனம் ஒன்றுத்துக்கு தான் ஆகாயத்தோடு பொருந்தக்கூடிய சக்தி இருக்குது. ஏன்னா அது சூட்சமம். இந்த கருவியெல்லாம் எதுங்கன்னா உடம்போடு இருக்குது, அது மண் சம்மந்தப்பட்டது, இந்த உடலுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்குது. மனம் ஒன்று மட்டும்தான் ஆகாயத்தோடு லிங்க் ஆகிருக்குது. அப்போ நாம் இங்கே நல்ல விஷயங்களை போட போட அந்த பிரபஞ்சத்துக்கும் அது எதிரொலிக்கும். ஏன்னா மனசால் அதை கடத்தி கொண்டு போக முடியும். நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த பிரபஞ்சம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு மனசால் இருக்குது. அப்போ அந்த மனசை நம்ம கரெக்டாக கையாண்டோம்னா, அதில் என்ன போடணுமோ அதை போட்டோம்னா, ஒரு குழந்தை இருக்குது, நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அது கொடுக்க மாட்டேன். அது குழந்தையாக இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா 1000 சாப்பிடுவாங்க, ஆனால் குழந்தைக்கு என்ன ஜீரணிக்குதோ அந்த பொருளை பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி நானும் ஒரு குழந்தை தான். என் மனசை அப்படி கெடுக்காமல் நான் பார்த்துக்கினேன். இதுக்குள்ளே எதை போடணுமோ அதை வரைக்கும் போட்டுட்டு எது வேண்டாமோ அதை விலக்கி வச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அப்போ எப்படி இருக்கணும்னா நாம் உடனே சொல்லி புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஓமானம் பெரியவங்க என்ன சொல்லிக்கிறேன்னா, ஆமை பார்த்துக்குப்பா, அது எப்படி தன்னைக்கிட்ட எதிரிகிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்குதோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிக்கோ. எல்லா செயலும் செய்யணும், எங்கேயும் நீ விலகி ஓட்ட முடியாது. ஏன்னா எங்கே துறவி கிடையாது, துறவி போகக்கூடிய இடமும் இப்போ எங்கேயும் இல்லை. முன்னெல்லாம் சதுரகிரி வெள்ளியங்கிரி எல்லாம் ஆளுங்க நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா இருந்தது. இப்போ மாதம் ஃபுல்லாக போயின்னுக்கிறாங்க. அப்போ காடு மலையிலேருந்து எதுவுமே துறவிகள் வாழக்கூடிய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வருது. அதனால தான் போகும்போதே வழியிலே செக் போஸ்ட் ஒன்று வச்சு பாட்டில் எடுத்து போகக்கூடாது, பிளாஸ்டிக் பொருள் எடுத்து போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு மேலே மலையை ரணகலமாக்கிட்டாங்க. அப்போ நாளாக நாளாக கெட்டு போயினே இருக்குது. அப்போ நம்ம மலையில் போயோ காடு வழியில் போயோ ஞானத்தை அடைய முடியாது. இருந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உண்மையை புரிஞ்சு நாம் நம்மளை ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா, ஒரு செடிக்கு தான் வேலி தேவை, மரத்துக்கு வேலி தேவையில்லை. அது தன்னால் அது பாதுகாக்க தெரியும். அதை தீங்குன்னு எதுவுமே வெளியேந்து வராது.
அப்போ நாம் ஆரம்ப நிலையில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் எப்போவுமே. இதை தான் செய்ய போகிறேன், இதை தான் செய்வேன், இதை தான் பேச போகிறேன், இதை மட்டும்தான் பேசுவேன்னு ஒரு வரைமுறைக்குள்ளே நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு வாழ்ந்தோம்னு சொன்னால் வெளியே இருந்து எந்த தொந்தரவுகளும் பெரும்பாலும் உள்ளே வராது. நல்லா வளர்ந்துறதுக்கப்புறம் நாம் எங்கே இருந்தாலும் யாரோட தொந்தரவும் நம்மளை எதுவுமே பண்ணாது. இப்போ ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் தேவை. மனசை எக்காரணத்துக்கு ஒன்றும் அலைப்பாய விடாதீங்க. ஏன்னா அலைப்பாயது மனசோட இயல்பு. மனம் ஒரு காற்று மாதிரி, நில்லுன்னு சொன்னால் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நில்லுன்னு சொன்னால் நிற்க முடியாத அந்த மனசு நின்னால் மட்டும்தான் நமக்கு மோட்சம். அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தினமும் அதுக்கிட்ட போய் சண்டை போடலாமன்னா சண்டை போட்டால் விடிவு கிடைக்காது. ஆனால் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கணும். மனம்னா அப்படி தான் பார்ப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் மோசமானவன் தான், அவன் குணம் அப்படி தான்னா எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. அவன் ஏன் இவ்வளோ மோசமாகறான்னா போது வஞ்சி போனவன்னா எனக்கு அவன் முகம்தான் ஞாபகம் வரும். அப்போது குற்றங்கள் இயல்பு. அதை நம்ம பெருசுப்படுத்தாமல் இருந்தால் நாம் தப்பிச்சு கரையலாம். ஒவ்வொரு குற்றத்தையும் ஒரு அணுவாக இருக்கிற ஒரு குற்றத்தை பெருசாக பார்த்தோம்னா நமக்கு முடிவுன்றது இல்லை. அப்போ விலக்கி வைக்க வேண்டியதை போகிற போக்கில் சில விஷயங்கள் சரி பண்ணிட்டியா போ அப்படின்னு சில விஷயங்களை தள்ளிட்டு போயிட்டே கடந்து போக தெரிஞ்சுக்கணும். கடந்து போனால் காலம் ஒரு நாள் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும். எல்லாத்தையும் வழியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கணும்னா ஏற்கனவே நிறைய லோடு வச்சுருந்தா நடக்க முடியாமல் நடந்து போகிறோம். இன்னும் பார்க்குறதெல்லாம் வாரி பாக்கெட்டில் போட்டுன்னா போக இடம் இருக்காது. ஐயா ராமகிருஷ்ண கதை சொல்லுவார். காசிக்கு போகிறான், காசிக்கு போனோம் கர்மம் தொலைக்கிறதுக்குன்னு போனான். நான் கூட காசிக்கு போய் வந்தேன். ஏன்னா வரவங்க எல்லாம் இங்கே காசியை பற்றியே பேசுகிறாங்க, என்ன தான் இருக்குது அந்த காசியில் அப்படின்னு போய் பார்த்தேன். காசிக்கு போகிறாங்க, கர்மம் தொலைக்கிறதுக்குன்னு காசிக்கு போனவங்க கர்மம் தொலைஞ்சுதா அப்படின்னா தொலையலை. திரும்பவும் அதே கஷ்டம். ஒரு காசிக்கு போய் கர்மம் தொலைச்சவன் திரும்ப காசிக்கு போக வேண்டிய வேலை இல்லை, அவனுக்கு தான் கர்மமே இல்லையே. ஆனால் வருஷம் போகிற ஆள்லாம் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மம் அப்படியே தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்வார். காசிக்கு போனான், ஆமாம் போனான், கங்கையில் குளித்தான், ஆமாம் குளித்தான், ஆனால் துணியை ஒரு நாளும் துவச்சி போகலையே. இவன் குளிக்கிறதுக்கு முன்னாடி இவன் போட்டுருந்த அந்த உடுப்பை கட்டி கரையில் வச்சுட்டான். இவன் உடம்பு தான் நினச்சிட்டு வந்தான், அந்த உடுப்பை அப்படியே தானே இருக்குது. அந்த உடுப்புன்னு அவர் எதுக்கு உருவாக்கப்படுத்தினார்னா மனம். இந்த உடல் எந்த குற்றமும் பண்ணலை. இந்த உடல் குற்றமாக இருந்தாலும் சொல் குற்றமாக இருந்தாலும் எதுக்கு முதல் காரணம் அப்படின்னா மனக்குற்றம். உடல் பொருள் ஆவி, சரிங்களா? மனம் ஒன்று குற்றம் பண்ணாமல் இந்த உடல்லையோ என்னோட வார்த்தையிலையோ குற்றம் வராது. என் மனம் சரியில்லைன்னா நான் சொல்கிற வார்த்தையும் தப்பு தப்பாக வரும். என் மனம் தெளிவாக இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் தெளிவாக இருக்கும். அப்போ எது தப்பு பண்ணுது அப்படின்னா மனம் தான் தப்பு பண்ணுது. ஆனால் அங்கே போய் நான் துவச்சி காய வச்சேன்னா இல்லை, ஏன்னா மனம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உடலை தான் சுத்தம் பண்ணின்னு இருந்தேனே, ஆனால் உடல் பாவமே பண்ணலன்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா உடல் இங்கே உருவான உடல் இங்கேயே விழப்போகுது. அப்போ அது போய் பாவத்தை அனுபவிக்கவே இல்லை. அது ஏன்னா பாவம் செய்யலை, இங்கேயே விழுந்துச்சு. பாவம் செஞ்ச ஏதோ ஒரு பொருள் தான் இந்த உடம்பை விட்டு வெளியேறி அது இன்னொரு கூட்டுக்குள்ளே போகிற போகுது. அப்போ அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கான வழி தெரிஞ்சால் காசிக்கு போய் கர்மம் தொலைக்க முடியும். அந்த விதையை தெரிஞ்சுக்கின்னு காசிக்கு போனால் அதுக்கான பலன் உண்டு. எல்லாரும் மாதிரியும் நானும் போகிறேன், காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறேன்னா அதனால் பலன் இல்லை. ஏன்னா திருவேணி சங்கமம் போனோம். திருவேணினா 3 ஆறுகள் சங்கமிக்கும் போகிறோம். அங்கே போய் பார்த்தா 2 ஆறு தான் ஓடுது, ஒரு ஆறை காணும். ஆனால் அதுக்கு பேர் திருவேணி சங்கமம். கங்கையும் வருது, யமுனையும் வருது, சரஸ்வதியை காணும். அவங்களும் தெரியுது, அவங்க சாஸ்திரத்தை தான் சொல்கிறாங்க. சரஸ்வதி யார்? அண்டர் கிரவுண்டில் பார்க்க முடியாமல் உள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் நமக்குள்ளேயும் கங்கையும் யமுனையுமா ஒரு 2 ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் ஏதாவது பலன் இருக்கானா? இல்லை. அந்த கங்கையும் யமுனையும் சரஸ்வதியோடு இணைந்தால், அதனால தான் லட்சுமியை ஒரு தாமரையில் போட்டாங்க, அதெல்லாம் சக்கச்சவப்பாக இருக்கும். ஆனால் சரஸ்வதி மட்டும் பாருங்கள், வெள்ளை வெள்ளையேன்னு தாமரை இருக்கும். அந்த மாதிரி கட்டிக்கின உடுப்பு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா தன்னுக்குள்ளே இருக்கிற அழுக்க நிவர்த்தி பண்ணக்கூடிய வழியை சொல்லக்கூடியவங்க சரஸ்வதி. யார் அவங்க? கல்வின்னா என்னன்னா வயிற்று பொறுப்புக்காக படிக்கிறதெல்லாம் கல்வி இல்லை. ஞானத்தை எது கொடுக்குமோ அது மட்டுமே கல்வி. அதை மட்டும்தான் சரஸ்வதி தேவி கொடுக்குறாங்க. அந்த ஞானத்தை நான் எங்கே போய் அடைய முடியும்னா, இங்கே கங்கையும் யமுனையுமா ஓடிட்டுருக்க இந்த மூச்சால் ஒரு நாளும் ஞானத்தை அடைய முடியாது. இந்த 2ஐயும் கொண்டு போய் சரஸ்வதின்ற
சுழுமுனைக்கு நான் போன நாள் அப்போது கல்வி என்ற ஞானம் நமக்குள்ளே ஊறும். அதை தான் அங்கே திரிவேணி சங்கமம்னு ஒன்று உருவகப்படுத்தி வச்சுருக்காங்க. இதை நான் போகிறேன், நான் ஒரு இந்து, நான் போய் திரிவேணி சங்கமத்தில் முழுகிட்டு என் பாவத்தை தொலைக்கலாம். மற்ற மதத்துக்காரெலாம் எங்கே போவாங்க? அவங்களுக்கு அங்கே எங்கே இருக்குது, யமுனை எங்கே இருக்குது. அப்போ அவங்களாம் பாவம் செஞ்சால் எங்கே போய் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இறைவன் அப்படி ஒரு பண்ணி வச்சுருப்பானா? இந்துக்கள் மட்டும் பாவத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பானா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் இந்துன்னு யாரையும் படைக்கலை, கிறிஸ்துவன்னு யாரையும் படைக்கலை, மனுஷனை தான் படைத்தான். மதத்தை இறைவன் படைக்கவே இல்லை. மதத்தை படைத்தது மனுஷன் மட்டும்தான். ஆனால் மதம் தான் சொல்லுது, இங்கே இந்த அடையாளத்தோடு உருவகப்படுத்துறது மதம் தான் உருவகப்படுது. அப்போது எங்கே போனால் என் பாவம் தீரும்னா, இறைவன் கொடுத்த அந்த கங்கையும் யமுனையும் திரிவேணி சங்கமம் பண்ண தெரிந்தால் என் பாவம் என் கர்மா தீரும். அது ஒன்று தான் இறைவன் கொடுத்த திரிவேணி சங்கமம். அந்த சங்கமம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. அது எங்கே இருக்குது? சுழுமுனை. அதுதான் உண்மையான திரிவேணி சங்கமம். இது இந்துக்கு பொது இல்லை, முஸ்லீமுக்கு பொது இல்லை, கிறிஸ்துவனுக்கு பொது இல்லை. நான் இந்த உலக வாழ்க்கையிலையும் தப்பிச்சு போகணுன்னு ஆசைப்படுற எல்லாருக்கும், அவங்க எந்த மதம், எந்த ஜாதி, எந்த மேலும் கீழோன்னு யாரும் இல்லை, வயது வித்தியாசம் எதுவும் இல்லாமல் போகக்கூடிய, தப்பிச்சு போகக்கூடிய ஒரே இடம் திரிவேணி சங்கமம் என்ற அந்த சுழுமுனை தான். அதை போகக்கூடிய வழியை தான் நமக்கு ஐயா காட்டியிருக்காரு. நான் எப்போயுமே உங்க கூட வரமாட்டேன்பா, ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு உனக்கு ஒரு வழி கொடுக்குறேன். அந்த வழி மூலிமா நீ பயணம் பண்ணால் அந்த வழி எங்கே முடியும்னா, இப்போ பாவங்களும் தீர்க்கக்கூடிய அந்த வழியில் தான் அது முடியும். ஆனால் இது உடனே முடிஞ்சிடுமா? விஷம் சாப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான், வாட்ஸ்அப்லாம் இப்போ வருது, மாமா நான் விஷம் சாப்பிட்டேன் மாமா. ஏன்டா பாவி விஷம் சாப்பிட்டேன்? அங்கேருந்து அவன் அடித்து குடிச்சு இங்கே வரதுக்குள்ளே மறுகையா காப்பாற்ற முடியல. அந்த மாதிரி இங்கே பாடம் வாங்கினோன்னா நான் அந்த இடத்துல பரப்பினேன்னா அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. பாடங்கள் பண்ணுவதை எதுக்காகனா ஞானத்துக்காக இல்லை, ஞானத்துக்காக பக்குவம் என் மனசு அளவுலையும் உடல் அளவுலையும் வர்றதுக்காக தான். அந்த பக்குவம் எனக்கு வந்தால் மரத்தில் ஒரு மாமரம் பூவாக இருக்குது, பிஞ்சாக இருக்குது, காயாக இருக்குது, அது வரைக்கும் அந்த அந்த காம்பு என்ன பண்ணுது, காயாக இருக்கிற வரைக்கும் அப்படியே பிடிச்சி வச்சுக்குது. கொம்பு எடுத்து தட்டினா கூட டக்குன்னு விழாது. ஆனால் அது பழுத்தால் அந்த காம்பு எதுக்கு மேலே இது எதுக்குமே உதவாதுன்னு யாரும் சொல்ல வேணாம், தானாக கீழே தள்ளிடும். எது தள்ளுது? காம்பு தள்ளுற மாதிரி நான் பாடம் பண்ணி எனக்கு ஒரு பக்குவம் வந்தால் இந்த உலகம் என்னை அந்த காம்பு தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுடும். புரியுதுங்களா? அப்போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேள்வி கேட்க அவசியமே இல்லை. நான் அந்த பக்குவம் அடையலை, அப்படி ஒரு நாள் வந்தால் என்னை இறைவன் அள்ளி அணைச்சிப்பான். அப்போ அந்த பக்குவத்துக்காக அந்த நாள் வர வரைக்கும் நான் போராடணுமே தவிர இங்கே வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வருத்தப்பட்டால் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு அடி ரிவர்ஸில் போயிடுவேன். முன்னோக்கி போகணுன்றது தான் இங்கே வந்திருக்கோம். முன்னோக்கி போகிறது மட்டும்தான் வாழ்க்கை. முன்னோக்கின்றது எதிரில் போகிறது இல்லை, மேலே போகிறது. மேலே போகிறதுனா எப்படி போகிறது? ராக்கெட்டில் போக முடியும்னா இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள் முதல்ல உயர்வாக இருக்கணும். வேலை செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம்? என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும், என்னோடய தேவைகளை பூர்த்தி பண்ணணும், இதுக்காக செய்கிறோம். இங்கேயும் 1 மணி நேரம் உழைக்க அப்படின்றோம். ஐயா சொல்லுவார், 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் ஊருக்காக உழைப்பா, உனக்காக 1 மணி நேரம் ஒதுக்கு. அந்த 1 மணி நேரம் உழைப்பை தான் இறைவன் பார்க்குறான். இந்த 23 மணி நேரம் உழைப்பை இறைவன் கணக்கிலே வச்சுக்கல. அதை யார் வச்சுக்கிறான்னா யம தர்மம் தான் வச்சுக்கிறான். இறைவன்கிட்ட அந்த லிஸ்ட்டே போகலை. இறைவன் என்னை நோக்கி நீ எவ்வளோ நாள் வந்திருக்கிற அப்படின்ற அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் அவன் குறிப்பு எடுத்து வச்சுருக்கிறான். நமக்கு ஒரு 50 வயசுனா பாடம் பண்ணணும், டெய்லி பண்ணுப்பா, முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, இடம் மாறினாலும் பரவாயில்ல, பண்ணுப்பான்னா சாமி 1 வாரமாக பாடம் பண்ணல சாமி, இப்போ பண்ணிட்டோமா அப்படின்றான். அது வேறு ஃபோன் பண்ணி வர கேட்குறேன். அப்போது ஏன் அப்படி இருக்கிறோம்னா, நாம் வாங்கின பொருள் எப்படிப்பட்ட பொருள்னு நமக்கு தெரியல. அணுகுண்டு எப்படி அதோட விளைவுகள் என்னன்றது ஜப்பான் மேலே அமெரிக்காக்காரன் அணுகுண்டை போடுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதோட விளைவுகளை ஜப்பான் அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு பயம், இவ்வளோ மோசமான ஒரு பொருளை அணுகுனது. ஆனால் ஒவ்வொரு உயிர்லேயும் அணு கலந்துருக்குது. ஒவ்வொரு அணுக்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. இந்த உலகத்தில் அணுக்கள் இருக்குது, ஆனால் எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் முறை தவறி கையாண்டால் அதோட கெடுதல் அபரிமிதமாக இருக்கும்.
அப்போ மனசை கையாள தெரியலன்னா அதோட விளைவுகள் படுபாதாளத்தில் நம்மளை தள்ளும். நம்ம மனன்றதை புரிஞ்சுக்கின்னு நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி போனால் சுபிட்சமாக இருக்கும்.